பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழ் புத்தாண்டு என்பது மிக அருமையாக ஒரு நாள். அந்த நாள்களில் வெளிவந்த திரைப்படங்கள் தான் தமிழ் புத்தாண்டுகளில் கேப்டன் திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் வெளிவந்திருக்குது, எத்தனை திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்தது, தோல்வியை கொடுத்தது என்று தான் நாம் பார்க்க போதும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஏப்ரல் 14 என்பது அதில் 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் தள்ளி கூட படம் ரிலீஸ் ஆகிருக்கு. மிக அருமையான ஒரு தினமாக தமிழ் வருடப்பிறப்புகளில் வெளிவந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் திரைப்படமாக குழந்தை இயேசு 1984 ஆண்டு வி ராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சரிதா, செந்தில், கவுண்டமணி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இளமையில் நடித்திருக்கும் மிக அருமையான ஒரு திரைப்படம் குழந்தை இயேசு. இதில் பாடல் ஒன்று மிக அருமையாக அமைந்திருக்கும். இந்த திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்கும். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான். கடவுள் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட குழந்தை இயேசு திரைப்படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக தான் அமைந்தது. இரண்டாவது திரைப்படமாக வெள்ளை புறா 1 1984 ஆண்டு கங்கை அமரன் இயக்கத்தில் வெளிவந்தது. இசை இளையராஜா இசையில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ஊர்வசி, சுரேஷ், நளினி போன்ற பலர் நடிச்சிருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி கதையான மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது. திரையரங்கில் மற்றும் ரசிகர் மத்தியில் ஒரு நார்மலான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக மூன்றாவதாக அம்மன் கோயில் கிழக்காலை 1985 ஆண்டு ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ராதா போன்ற பலர் நடிச்சிருக்கும். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் 175 நாள் ஓடி திரையரங்கில் வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு. பாடலெல்லாம் மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம். ஒரு காதலின் வண்ணமாக எடுக்கப்பட்ட மிக அருமையான ஒரு திரைப்படம். அம்மன் கோயில் கிழக்காலை மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக வீரபாண்டியன். இந்த திரைப்படம் 1984 ஆண்டு கார்த்திக் ரகுநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், ராதிகா மற்றும் ரசிகர் பட்டால் நடித்திருந்த மிக அருமையான ஒரு திரைப்படம். நடிகர் திலகமும் கேப்டன் விஜயகாந்தும் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் 100 நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. மிக அருமையான ஒரு திரைப்படம். வீரபாண்டி ஒரு வெற்றியாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக உள்ளத்தில் நல்ல உள்ளம். இந்த திரைப்படம் 1988 ஆண்டு இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதா மற்றும் பலர் நடிச்சிருக்கும். இந்த திரைப்படம் உள்ளத்தின் நல்ல உள்ளம். இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. மிக அருமையான ஒரு திரைப்படம். போலீஸ் கதாபாத்திரத்தில் ராதிகா வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக ஆறாவதாக தெற்கத்தி கள்ளன். இந்த திரைப்படம் 1988 ஆண்டு பி கலைமணி இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதிகா மற்றும் பலர் நடிச்சிருக்கும். மிக அருமையான ஒரு திரைப்படம். கள்ளன் என்ற ஒரு பாடலும் மிக அருமையாக அமைந்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் குடும்பி வச்சு ஒரு கதாபாத்திரத்தில் இன்ட்ரோடக்ஷனில் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் நடிச்சிருப்பார். மிக அருமையாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாதி ஆஃபில் இருப்பார். கேப்டன் கேர் கட் பண்ணி ஸ்டைலாக இருப்பார். மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக ஏழாவதாக புது பாடகன். இந்த திரைப்படம் 1990 ஆண்டு எஸ் தானு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், அமலா, சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல் எல்லாமே மிக அருமையாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. புது பாடகன் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு 100 நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலையும் பின்னி எடுத்த ஒரு சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிக அருமையாக எடுக்கப்பட்ட புது பாடகன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு முதல் பேர் பார்த்திங்கன்னா தெரு பாடகன் என்று அழைக்கப்பட்டது. அதற்கடுத்து இந்த திரைப்படத்தை இப்ராஹிம் ராவுத்தர் மற்றும் இவங்க 2 பேருமே சேர்ந்து புது பாடகனாக மாற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. அடுத்த திரைப்படமாக 1991 ஆண்டு கேப்டன் பிரபாகரன் ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரூபினி, ரம்யா கிருஷ்ணா, சரத்குமார் போன்ற பலர் நடிச்சிருக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 100வது திரைப்படம். மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். 370 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றியை கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படம். 100வது திரைப்படம் எந்த ஒரு நடிகனுக்கும் ஓடினது கிடையாது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் மிக பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடி ஓடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டியெல்லாம் மிக பிரம்மாண்டமாக ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்தது. இளையராஜா இசையில் பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அடுத்த திரைப்படமாக பரதன். இந்த திரைப்படம் 1992 ஆண்டு சபாபதி தட்சிணாமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்த
இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், பானுப்பிரியா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. எஸ்பி சார் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் திரையரங்கில் ஓடி ஒரு ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக அமைந்த மிக அருமையான ஒரு திரைப்படம். பரதன் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுத்தது. படத்தில் ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் மிக அருமையாக இருக்கும். கேப்டன் விஜயகாந்த் கரடு முரடாக இருக்கும். மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ஆனந்த் ராஜ். இந்த திரைப்படம் 1994ஆம் ஆண்டு KS ரவி இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், கவிதேமி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மௌலி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் மிக விறுவிறுப்பான ஆனந்த் ராஜ் 115 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. பாட்டு ஃபைட்டு எல்லாமே பின்னிக்கிற அளவுக்கு மிக அருமையாக சத்ரியன் திரைப்படத்தை போலவே மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் ஆனந்த் ராஜ். சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம். அடுத்த திரைப்படமாக பெரிய அண்ணா. இந்த திரைப்படம் 1999ஆம் ஆண்டு S.A. சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், மீனா, சூர்யா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் 135 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட ஒரு திரைப்படம். மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த திரைப்படம். பெரிய பாடம் மிக அருமையாக அமைந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. அடுத்த திரைப்படமாக வல்லரசு 2000ஆம் ஆண்டு வெளிவந்த மகராஜா இயக்கத்தில் LK சுதீஷார் புரொடக்ஷன் தயாரிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், தேவயானி, ரகுவரன் மற்றும் அம்பிகா போன்ற பலர் நடிச்சிருக்கும். இந்த திரைப்படம் மிக அருமையாக வெளிவந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்தது. வல்லரசு மிக அருமையான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் 175 நாள் வெள்ளி விழாவும் ஓடி இருக்கு. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 115 நாள் நம்மகிட்ட இருக்குது. இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி கொடுத்த வல்லரசு. அந்த துப்பாக்கி தான் மிக அருமையாக வாசிம் காந்த பிடிக்கிற ஒவ்வொரு சீனும் மிக அருமையாக அமைந்த பிளாக் பஸ்டர் வெற்றி கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படம். அடுத்த திரைப்படமாக ராஜ்யம். இந்த திரைப்படம் 2002ஆம் ஆண்டு மனோஜ்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், மலையாள நடிகர் திலீப் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. வடிவேல் போன்ற ரசிகர் பட்டாளங்கள் நடித்த மிக அருமையான ஒரு கலக்கலான ஒரு காமெடி படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சரியாக போகவில்லை. ராஜ்யம் திரைப்படம் ஒரு தோல்வியை தான் சந்திச்சுது. 30 நாள் தான் திரையரங்கில் ஓடிச்சு. 30-40 நாள் தான் திரையரங்கில் ஓடி ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாடலாம் தமிழன் தமிழன் என்ற பாடல் மிக அருமையாக அமைந்திருந்தது. இன்றும் பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கும். ராஜ்யம் திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் இருந்தாலும் பாட்டெல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக தான் அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் தமிழ் வருடப்பிறப்பு, தமிழ் புத்தாண்டு என்பது மிக சிறந்த ஒரு தமிழர்களின் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் பற்று கொண்டவர். தமிழ் வருடங்களில் வெளிவந்த திரைப்படங்கள் ஏப்ரல் 14 டயத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்று பார்த்தோம். மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு தமிழ் வருடப்பிறப்பில். உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து யார் திரைப்படத்தை போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் இது பண்ணுங்கள். பெல் பட்டன் இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் வருடப்பிறப்பில் வெளிவந்த திரைப்படங்களை தான்